أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற அல்லது விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்ற சூரத்துல் ஆதியாத். அல் குர்ஆனை ஓதுகின்ற ஒழுங்கிலே, தர்தீபு திலாவா ஒழுங்கிலே இந்த சூரா 100வது சூறாவாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த சூரத்து ஜல்சலா, இஸா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அதே போன்று சூரத்துல் காரிஆ என்ற 2 சூறாக்களுக்கும் இடையில் அமைந்திருப்பதும் சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதே போல இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இதனை மக்கி சூரா என்று சொல்வோம். அதாவது மக்காவுடைய காலத்திலே இறக்கி வரப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்கின்ற சூரா இறக்கி அருளப்பட்டதன் பிறகு இந்த சூரா இறக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஆரம்பமாக இந்த சூறாவுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய சொல் விளக்கத்தை நாங்கள் ஆரம்பமாக நோக்குவோம். வல் ஆதியாத்தி தபஹா. வல் ஆதியாத்தி தபஹா என்று சொல்வது போர்க்களத்திலே துணிச்சலோடு வேகமாக பாய்ந்து மூச்சு திணற ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். ஃபல் மூரியாத்தி கதஹா. ஃபல் மூரியாத்தி கதஹா என்று சொல்வது அவை செல்லும் வேகத்தில் தன் கால் குழம்புகளால் நெருப்பை வெளிப்படுத்தும். ஃபல் முகீராத்தி சுபஹா. அதிகாலையிலே வேகமாக சென்று எதிரிகளை தாக்கக்கூடியதாக அந்த குதிரைகள் இருக்கின்றன. ஃபஅஸர்ன பிஹி நகா. அந்த குதிரைகள் செல்லுகின்ற வேகத்திலே கடுமையான அதிகமான தூசுகளை கிளறக்கூடியதாக இருக்கின்றது. ஃபவஸத்ன பிஹி ஜமா. அந்த குதிரைகள் எதிரி படையுடைய மத்திக்கு சென்று தாக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று இந்த முதல் 5 வசனங்களும் சொல்வதை பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு, தன்னை படைத்தவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்கின்றது. வ இன்னஹு அலா தாலிக லஷஹீத். நிச்சயமாக அவன் அதற்கு சான்று பாரக்கூடியவனாகவும் இருக்கின்றான். வ இன்னஹு லிஹப்பில் கைரி லஷதீத். நிச்சயமாக மனிதன் அதிகமாக பணத்தை, செல்வத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர். மனிதன் அறியமாட்டானா, அவன் கபறுகளிலிருந்து எழுப்பப்படுகின்ற போது என்ன நடக்கும் என்று அவன் அறியமாட்டானா என்று அந்த வசனம் சொல்வதை பார்க்கின்றோம். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். அந்த நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் அவன் மறைத்து கொண்டவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். அந்த நாளில் அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கு அனுபவத்தோடு அறிந்தவனாக இருப்பான் என்று இந்த சூறாவுடைய கடைசி வசனம் குறிப்பிடையே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சூறாவுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த சூறாவுடைய விளக்கத்தை நோக்குகின்ற போது இந்த சூறாவுடைய ஆரம்பம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். இதே போன்று அல் குர்ஆனிலே இதே அமைப்பிலே வரக்கூடிய வேறு சூறாக்களும் இருப்பதை பார்க்கின்றோம். வன்னாஸிஆத் கர்கா என்று அமைகின்ற அந்த சூரா இதே போன்று வல் ஆதியாத் தபஹா என்கின்ற அமைப்பிலே வரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. வஸ்ஸாஃபாத்தி சஃபா என்கின்ற அந்த சூறாவும் இதே போன்று அமையக்கூடிய மற்றொரு சூறாவாகும். வஸ்ஸாரியாத்தி தர்வா ஃபல் முர்ஸலாத்தி உர்ஃபா போன்ற சூறாக்களும் இந்த அமைப்பிலே வரக்கூடிய சூறாவாக இருப்பதை பார்க்கணும். இப்படி இந்த சூரத்துல் ஆதியாத் என்கின்ற சூறா ஏனைய ஒரு சில சூறாக்களோடு அதனுடைய மொழி அமைப்பிலே ஒத்துச் செல்வதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு வசனங்களாக நோக்குகின்ற போது இந்த சூறாவை பிரதானமாக 3 பகுதிகளாக பிரித்து நோக்க முடியும். முதல் 5 வசனங்களும் குதிரைகள் பற்றி, அவை குதிரைகள் அந்த போர்க்களத்திலே சென்று போராடுவது பற்றி, அவற்றுடைய அசைவுகள் பற்றி, அவற்றுடைய பண்புகள் பற்றி சொல்வதை பார்க்கின்றோம். இரண்டாவது இருக்கின்ற 3 வசனங்கள் மனிதனுடைய பண்பு பற்றி, மனிதனிடம் இருக்கின்ற இயல்பான ஒரு குணம் பற்றி சொல்வதை பார்க்கின்றோம். மூன்றாவது அமைந்திருக்கின்ற அந்த 3 வசனங்களும் மறுமை நாளுடைய காட்சி பற்றி, மறுமையிலே மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுவது பற்றி, மனிதனுக்கு எத்தகைய ஒரு நிலை ஏற்பட போகிறது என்பது பற்றி குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், குதிரைகள் மீது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு சொல்கின்றான். குதிரைகளை பொறுத்தவரைக்கும் ஏனைய கால்நடைகளுக்கு இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கின்றது. அரேபிய சமூகத்திலே குதிரைகள் என்பது பிரபலமானவையாக இருந்தன.
ஏனென்றால் அவற்றை அவர்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்துவார்கள். உண்மையிலே இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலும் யுத்த களத்துக்கு செல்கின்ற அந்த குதிரைகள் பற்றித்தான் குறிப்பிடுவதாக தஃசீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையிலே குதிரையை பொறுத்தவரைக்கும் அது வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குதிரை வீரனுக்கு 2 வகையிலே குதிரையிலிருந்து நன்மை இருப்பதாக சொல்வார்கள். ஒன்று, போர்க்களத்துக்கு சென்று போராட்டத்திலே வெற்றி பெற்று கனிமத் பொருட்களை பெற்றுக்கொண்டு வருவதற்கு அவனுக்கு அது துணை செய்கின்றது. அல்லது போராட்ட களத்தில் எதிரியை சமாளிக்க முடியாது, தான் தோல்வி எதிர்கொள்ளப் போகின்ற என்ற நிலையில் அந்த போராட்ட களத்திலிருந்து வேகமாக தப்பிச் செல்வதற்கும் இந்த குதிரைகள் உதவுகின்றன. அந்த வகையில் இந்த இடத்திலே குதிரைகளை பற்றி குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய குதிரைகள் பற்றி குறிப்பிடப்படுவதன் சிறப்பம்சத்தை பார்க்கிறோம். இந்த வகையில் தான் இந்த சூறாவுடைய முதலாவது வசனம் வல் ஆதியாத்தி தபஹா. வல் ஆதியாத்தி தபஹா என்பது போர்க்களத்துக்கு துணிச்சலாக வேகமாக பாய்ந்து சென்று, அதாவது சத்தமிட்டு கொண்டு மூச்சிறைக்க செல்கின்ற அந்த குதிரைகள் மீது சத்தியமிட்டு அல்லாஹு தாலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த சூராவின் அந்த 2வது வசனம் ஃபல்மூரியாத் கதஹா. அந்த குதிரைகள் செல்கின்ற வேகத்திலே அவை தங்களுடைய கால் குழம்புகளை தட்டுகின்ற போது, அவை கற்களிலே முட்டிச் செல்கின்ற போது அங்கிருந்து நெருப்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. 3வதாக ஃபல் முகீராத்தி சுபஹா. அவைகள் அதிகாலை நேரத்திலே வேகமாக சென்று, அதாவது அதிகாலை நேரத்திலே எதிரிகள் தயாரான நிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு பொடுபோக்கான நிலையில் ஓய்வெடுக்கின்ற நிலையில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் வேகமாக அந்த குதிரைகள் சென்று எதிரிகளை தாக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அவை வேகமாக, அந்த குதிரைகள் வேகமாக செல்வதன் காரணமாக அவைகள் கடுமையான அல்லது அதிகமான தூசுகளை கிளப்பி விட்டு செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. அடுத்ததாக ஃபவசத் நபிஹி ஜம்ஆ. அந்த குதிரைகள் எதிரிப்படையுடைய மத்திக்கு வரை, நடுக்கு வரை சென்று அதாவது தன்னுடைய அந்த போர் வீரனுக்கு எதிரிகளை தாக்குவதற்கு உற்சாகமாக செல்வதை பார்க்கின்றோம். இந்த வகையில் இந்த சூறாவுடைய முதல் பகுதி, முதல் 5 வசனங்களும் குதிரைகள் பற்றி பேசுவதைத்தான் நாங்கள் பார்க்கணும். குதிரையுடைய பண்புகள் பற்றி பேசுவதைத்தான் பார்க்கணும். குதிரைகள் வேகமாக உற்சாகத்தோடு துணிச்சலோடு செயற்படுவதை பார்க்கின்றோம். அவைகள் எத்தகைய பண்புகளை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றன என்பதை பற்றி சொல்வதை பார்க்கணும். இவற்றை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அடுத்ததாக இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். ஏனென்றால் குதிரைகளை பற்றி அல்லாஹு தாலா பேசிவிட்டு அடுத்ததாக நேரடியாக மனிதனை பற்றி சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த வசனங்கள் இந்த சூறாவுடைய 2வது பகுதியாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா மனிதனுடைய பண்புகளை பற்றி சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக மனிதன் கனூத் என்றால் அல் கஃபூர், நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய படைப்பாளனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கனூத் என்கின்றவன் யார் என்றால் அல்லதி யஅகுல் வஹ்தஹு, அவன் தனியாக சாப்பிடுகின்றான். வயத்ரிபு அப்தஹு, தன்னுடைய அடிமைக்கு அவன் அடிக்கின்றான், துன்புறுத்துகின்றான். வயம்னஉ ரிஃப்தஹு, தான் கூலிக்கு நியமிக்கின்ற வரைக்கு அந்த கூலியை கொடுக்காமல் தடுத்து விடுகின்றான். எனவே இந்த கனூத் என்று சொல்கின்ற அவன் மிகவும் கஞ்சத்தனம் மிக்கவனாக, காசியுல் கல், ஒரு வறண்ட ஒரு இறுக்கமான ஒரு உள்ளத்தை கொண்டவனாக அவன் இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த கனூத் என்கின்ற சொல்கின்றவன் எப்போதுமே தனக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், துன்பங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வான். அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்த அருள்களை, நிஅமத்துகளை, அவற்றை எல்லாவற்றையும் அவன் மறந்து விடுவான். எனவே இது மனிதனிடம் இருக்கின்ற ஒரு மோசமான ஒரு பண்பாக இருக்கிறது. இதனை பற்றி அல்லாஹு தாலா மற்றொரு குர்ஆன் வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். ஃபஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சொத்து செல்வங்களை அளவோடு கொடுத்தால், குறைவாக கொடுத்தால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வார் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லி பார்க்கணும். அதாவது மனிதனுக்குள்ளே பெரும்பாலானவர்களுடைய பண்பாக இந்த பண்பு இருக்கின்றது. மனிதர்கள் எப்போதும் தனக்கு கிடைக்கின்ற அருள்களை, நியாமத்துகளை, தான் அனுபவிக்கின்ற அருள்கள், நியாமத்துகளை மறந்து தன்னுடைய இறைவனுக்கு நிராகரிப்பாளர்களாக அல்லது நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால்
தனக்கு வருகின்ற துன்பங்களை இழப்புகளை மாத்திரம் அவர்கள் நினைவுபடுத்தி தன்னுடைய இறைவனிடத்திலே முறைப்படக்கூடியவராக அல்லது இறைவனை குறை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கணும். வஇன்னஹு அலா ذلك லஷஹீத். அதனை தொடர்ந்து வருகின்ற வசனம் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், நிச்சயமாக மனிதன் அவனுடைய நன்றி கெட்ட அந்த பண்புக்கு சாட்சியாளனாக இருக்கின்றான். அல்லது மற்றொரு கருத்து இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய நன்றி கெட்ட பண்புக்கு சாட்சியாளராக இருக்கின்றான் என்று. இந்த இரண்டு கருத்தையும் இந்த இடத்திலே கொள்ள முடியும் என்று தஃசீர் ஆசிரியர்கள் சொல்வார்கள். வஇன்னஹு அலா ذلك லஷஹீத். நிச்சயமா மனிதனுடைய செயற்பாடுகள், அந்த மனிதனுடைய செயற்பாடுகள், அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள், அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள், அவனுடைய மனப்பாங்கு, அவனுடைய நடத்தை எல்லாம் அவனுடைய நன்றி கெட்ட அந்த பண்பை சுட்டிக்காட்டுவதாக இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய செல்வத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதிகமாக அவன் செல்வத்தை நேசிப்பதன் காரணமாக அவன் அந்த செல்வத்தை சேமித்து வைக்கின்றான். செல்வத்தோடு அவன் அதிகமாக தொடர்பட்டிருக்கின்றான். அதன் காரணமாக அவன் செல்வத்தை மனிதர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்கு கொடுப்பதற்கு கஞ்சப்படுகின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுவதை பார்க்கணும். அதே நேரத்தில் மனிதன் அதிகமாக தன்னுடைய பணத்தை நேசிப்பதன் காரணமாக அவன் தன்னுடைய பணத்தையும் அவன் பணத்தால் பெற்றுக்கொண்ட அந்த சமூக அந்தஸ்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் சமூகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற நல்ல சீர்திருத்த பணிகளை, இஸ்லாமிய பணிகளை, மறுமலர்ச்சி பணிகளை அவன் எதிர்க்கக்கூடியவனாக இருப்பான் என்றும் இதற்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. இப்படி மனிதனிடம் இருக்கின்ற அந்த மோசமான பண்பு, அது நன்றி கெட்ட பண்பு, அதே நேரத்தில் அவன் அதிகமாக செல்வத்தை நேசிப்பதன் காரணமாக அவனிடத்தில் இருக்கின்ற அந்த கஞ்சத்தனம், சுயநலம் என்பன பற்றி இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவது பகுதி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், அது நேரடியாக மனிதனுடைய இயல்பை பற்றி பேசிவிட்டு அடுத்ததாக மறுமை காட்சி ஒன்றை எம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அதிலும் மனிதனிடத்தில் ஒரு கேள்வியாக முன்வைப்பதை பார்க்கணும். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர். அடக்க ஸ்தலங்களிலிருந்து அல்லது கபறுகளிலிருந்து அவன் எழுப்பப்படும் போது அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அவன் நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட போகின்றான். அந்த நிலையில் அவன் தன்னுடைய நன்றி கெட்ட பண்புக்கு, தான் இந்த உலகத்திலே கஞ்சனாக சுயநலவாதியாக வாழ்ந்ததற்கு அவன் எப்படி பதில் சொல்ல போகின்றான் என்ற தோரணையிலே, என்ற பாணியிலே அந்த வசனம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அவன் அந்த மறுமை நாளிலே கபறுகளிலிருந்து எழுப்பப்படும் போவதை அறிய மாட்டானா என்றால் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், வஇதல் குபூரு புஅஸிரத். நாளை மறுமை நாள் ஏற்படுகின்ற போது அந்த கபறுகள் இருக்கின்ற எல்லா மரணித்தவர்கள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அது வெளியேற்றப்படும் என்ற அந்த செய்தியை சொல்வதை பார்க்கணும். அதே நேரத்தில் தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொன்னான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். அந்த நாளில் மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் யாருக்கும் தெரியாமல் இந்த உலகத்தில் மறைத்து கொண்டவைகள் வெளிப்படுத்தப்படும். அது மிக பயங்கரமான ஒரு செய்தியை சொல்கிறது. யௌம துபுல ஸராயிர். ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற நாள் என்று அந்த நாளை அல்லாஹு தஆலா மற்றொரு குர்ஆன் வசனத்திலே வர்ணிப்பதை பார்க்கிறோம். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் என்பது மனிதன் இந்த உலகத்திலே அவன் மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்காமல் அவனுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்து கொண்ட அந்த விடயங்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே வெளிப்படுத்துவான். அந்த நாளில் இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். நிச்சயமாக அவர்களை பற்றி அவர்களுடைய ரப், அவர்களுடைய இறைவன், அவர்களை படைத்தவன், அவர்களை பராமரித்தவன், அவர்களை பாதுகாத்தவன் நிச்சயமாக நன்கு அறிந்திருப்போனான் என்று அந்த வசனம் முடிவடையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த சூராவுடைய ஒவ்வொரு வசனங்களும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் இந்த சூராவுடைய பிரதானமான இந்த 3 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 3 பகுதிகளுக்கு இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதை நாங்கள் நோக்குவோம். முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த குதிரைகளை பற்றி இந்த சூறாவிலே சொல்லப்படுகின்றது. பிறகு மனிதனுடைய இயல்பு, மனிதனிடத்தில் இருக்கின்ற நன்றி கெட்ட குணம், அவன் செல்வத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கஞ்சனாக இருக்கின்றான் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக மறுமை காட்சி, மறுமையிலே மனிதன் விசாரிக்கப்படுவான், கபறுகளிலிருந்து எழுப்பப்படுவான், தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் அவன் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த காட்சி இங்கு சொல்லப்படுவதை பார்க்கணும். இந்த 3ஐயும் எப்படி தஃசீர் ஆசிரியர்கள் தொடர்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, உண்மையிலே இந்த குதிரைகளை பற்றி ஏன் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்கின்ற போது ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான
ஒரு விளக்கத்தை தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். அதாவது அந்த குதிரைகள் வேகமாக நெருப்பை கிளப்பிக்கொண்டு தூசு கிளப்பிக்கொண்டு எதிரியுடைய படையுடைய மத்திக்கு வரை சென்று அந்த போர் வீரனை அழைத்து கொண்டு சென்று தாக்குவதற்கு இடம் கொடுக்கின்றன. உண்மையில் அந்த குதிரைக்கு எதுவுமே தெரியாது. அந்த குதிரையை ஓட்டுகின்ற அந்த போர் வீரன் தான் அந்த குதிரையை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த போர் வீரன் தான் அவன் அந்த குதிரைக்கு உணவு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த போர் வீரன் தான் அந்த குதிரையை பராமரிக்கக்கூடியவனாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த போர் வீரனுக்கு அந்த போர் வீரனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் முற்றுமுழுதாக அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு அந்த குதிரை அந்த போர் வீரனுடைய நலனுக்காக ஒன்றில் அவனுக்கு கனிமத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அந்த போர்க்களத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக அவனுக்கு துணையாக இருக்கின்றது. ஆனால் மனிதனை பொறுத்தவரைக்கும் மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு தனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த, தனக்கு ஞாபகத்துகளை கொடுத்த, தனக்கு இந்த அழகான உடம்பை கொடுத்த, பார்வையை கொடுத்த, செவியை கொடுத்த, எண்ணிலடங்காத அருள்களை கொடுத்த மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அந்த குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றியுள்ளதாக இருந்து அந்த போர் வீரனுக்கு உதவியாக ஒத்தாசையாக அவனுக்கு நன்மையை கொண்டு வருவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மனிதனோ தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்ற அந்த செய்தியை இந்த வசனம் சொல்வதாக தஃசீர் ஆசிரியர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்களை கொடுத்திருக்கிறார். அந்த அருள்களை மனிதன் மறந்து புறக்கணித்து நன்றி பாராட்டாது வாழ்வதை பார்க்கிறோம். மனிதனுக்கு இந்த கெட்ட பண்பு பற்றித்தான் இந்த சூறாவுடைய மையக்கருத்தாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சூறாவுடைய அனைத்து வசனங்களும் கொண்டிருக்கின்ற மையக்கருத்தாக இருப்பது இந்த அல் கனூத். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவனாக அவன் இருக்கின்றான் என்ற செய்தியை சூழத்தான் இந்த முழு சூறாவும் அமைந்திருப்பதை பார்க்கணும். இத்தகைய நன்றி கெட்ட மனிதன் அவன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா மறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு காட்டுகின்றான். மறுமையிலே நீ மரணித்ததன் பிறகு கபறுகளிலிருந்து எழுப்பப்படுவாய், விசாரணைக்காக கொண்டு வரப்படுவாய். அந்த நேரத்தில் நீ மறைத்து கொண்ட அனைத்து விடயங்களும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும். அசுதூர் என்றால் சொல்வார்கள், அதாவது மனிதன் மறந்து போனவைகள் அவனுடைய நனவிழி மனதில் ஆழமாக பதிந்து, அல்லது மனிதன் கூட இந்த உலகத்தில் நிறைய விடயங்களை மறந்து வைத்திருப்பான். அவன் அல்லாஹ்வுடைய ஏராளமான அருள்களை அவன் புசித்துவிட்டு அந்த அருள்களை மறந்து போயிருப்பான். அந்த அத்தனை அருள்களையும் அல்லாஹு தஆலா அத்தனை விடயங்களையும் அதே நேரத்தில் அவன் உலகத்திலே மறைத்து கொண்ட விடயங்கள் எல்லாவற்றையும் அவன் நாளை அல்லாஹு தஆலா அவனிடத்தில் வெளிப்படுத்துவான். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் மிக அதாவது மனிதனுக்கு தப்பிக்க முடியாத ஒரு செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு சாட்சியாக வரக்கூடியவன் அதாவது இறைவனாக இருக்கின்றான். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் லஹபீர். அந்த நாளில் அவர்கள் பற்றி அவர்களுடைய இறைவன் தான் அறிந்திருப்பான் என்று சொல்கின்ற போது இறைவனே நேரடியாக சாட்சியாக இருக்கின்றான் என்கின்றவாறு சொல்லப்படுவது என்பது இது ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக, மர்மை காட்சியாக இருக்கின்றது. எனவே இதனை கொண்டு மனிதன் படிப்பினை பெற வேண்டும், அவன் நன்றியுள்ளவனாக வாழ வேண்டும் என்ற செய்தியை சொல்லி பார்க்கிறோம். உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவுடைய மைய கருத்தாக, பிரதானமான கருத்தாக நாங்கள் கலந்துரையாடியது மனிதனிடத்தில் இருக்கின்ற நன்றி கெட்ட பண்பு. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனிதன் நன்றி மறந்து போவதற்கு இன்றைய சமகால உலகிலே பிரதானமான ஒரு காரணமாக அல்லது பொதுவாகவே ஒரு காரணமாக இருப்பதுதான், எங்களுக்கு ஏதாவது ஒரு அருள்கள் கிடைக்கின்ற போது அந்த அருள்களை நாங்கள் அதிகமாக புசிக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த அருள்களை நாங்கள் அனுபவிக்கின்ற போது அதனோடு பரிச்சயமாகின்றோம். அந்த அருள்கள் பரிச்சயமாக விடுகின்ற போது அது எங்களுடையது போன்று நாங்கள் உணர்ந்து விடுகிறோம். அதை எங்களுக்கு இறைவன் கொடுத்தான் என்பதை மறந்து விடுகிறோம். உதாரணமாக, எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது ஆரோக்கியத்துடைய பெருமதியை மறந்து விடுகின்றோம். எப்போதாவது நாங்கள் நோய்வாய்ப்படுகின்ற போதுதான் நாங்கள் இறைவனை நோக்கி மீண்டு செல்கின்றோம். ஆனால் ஆரோக்கியமான நிலையில் இறைவனுக்கு நன்றி பாராட்ட மறந்து விடுகின்றோம். எனவே மனிதனிடம் இருக்க வேண்டிய பிரதானமான பண்பாக நன்றி பாராட்டக்கூடியவனாக, நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும்.
மனிதனுடைய அழிவுக்கு, மறுமையில் அவனுடைய தோல்விக்கு பிரதானமான காரணமாக இருப்பது அவனுடைய நன்றி கெட்ட பண்பு என்பதை இந்த சூரா சொல்வதை பார்க்கிறோம். இதே நேரத்தில் அல் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே அல்லாஹு தஆலா மனிதன் இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அதனை தொடர்ந்து சொல்கின்ற செய்தி, அனிஷ்குர்லி வலி வாலிதை, நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள், கால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்தாஹு. அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு அருள் பாலித்த அத்தனை நிஅமத்துகளுக்கும் உனக்கு நன்றி பாராட்டுவதற்குரிய ஒரு உள்ளத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு விடயத்தை எனக்கு தருவாயாக. அதே நேரத்தில் என்னுடைய பெற்றோருக்கும் நன்றி பாராட்டுவதற்கு நீ எனக்கு உணர்வு ஊட்டுவாயாக. அதே நேரத்தில் வான் அமல சாலிஹன் தர்தாஹு, நீ பொருந்திக் கொள்கின்ற விதத்தில் நல்லமல் செய்வதற்கும் நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக என்று பிரார்த்திப்பவர்களாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே நேரத்தில் லுக்மான் அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அந்த சாலிஹான மனிதர் பற்றி சொல்கின்ற போது, வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ், நாங்கள் லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம். எதற்காக என்றால் அனிஷ்குர் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக. எனவே மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான், ஞானத்தை கொடுத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் எதற்காக கொடுத்திருக்கிறான் என்றால் மனிதன் இறைவனுக்கு, தன்னை படைத்தவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று. அதே நேரத்தில் ஃபமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அல்லாஹ் தஆலா சொன்னான், யார் நன்றியுள்ளவராக நன்றி பாராட்டி நடந்துகின்றாரோ அவர் உண்மையிலே தனக்குத்தானே நன்றி பாராட்டி கொண்டார். வமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், யார் நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக என்னுடைய ரப் மனிதர்கள் யாருடைய நன்றி பாராட்டலையும் தேவையற்றவனாக, அவன் மிகவும் பரோபகாரியாக இருக்கிறான் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இந்த இடத்தில் மிக முக்கியமான மற்றும் ஒரு விடயம்தான், மனிதன் இந்த உலகத்திலே நன்றி உள்ளவனாக அல்லது நன்றி கெட்டவனாக வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை அல்லாஹு தஆலா எங்களுடைய தெரிவுக்கு தந்திருக்கின்றான். இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொன்னான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹு தஆலா சொன்னான், நாங்கள் மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கின்றோம். அவன் விரும்பினால் நன்றியுள்ள ஷாக்கிராக இருப்பான், அவன் விரும்பினால் அவன் நன்றி கெட்ட நிராகரிப்பாளராக, அவன் கஃபூர் நிராகரிப்பாளராக, அல் கனூதாக அவன் இருப்பான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்க. எனவே எங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான பண்பாக இந்த சூரா சொல்கின்ற செய்தான், நாங்கள் எங்களை படைத்த இறைவனுக்கு, எங்களுக்கு அருள் பாலித்திருக்கின்ற இறைவனுக்கு, எண்ணிலடங்காத அருள்களே நிஅமத்துகளை தந்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கணக்கிட்டு எண்ணி பார்த்தால் அவற்றை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அவ்வளவு அருள்களை தந்திருக்கின்றான். எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அருள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அருள்களில் மிகப்பெரிய அருளாக இருப்பது அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லிமாக படைத்து எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். அது அவன் தந்திருக்கிற மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவராக, மிகவும் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அந்த வகையில் கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். ஒரு சமயத்திலே ஒரு மனிதர் இப்படியாக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதானிக்கின்றார்கள். அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை சொற்பமானவர்கள் ஒருவராக ஆக்கிவிடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். இந்த பிரார்த்தனையை கேட்கின்ற உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை அணுகி, நீங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு துஆவை கேட்கிறீர்கள், என்ன விடயம் என்று கேட்கின்றார்கள். ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள். எல்லோரும் அதிகத்தை தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேண்டுவார்கள். நீங்கள் சொற்பமானவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் குர்ஆனிலே பார்க்கவில்லையா, படிக்கவில்லையா, வ கலீலும் மின் இபாதி அஷ்ஷகூர், என்னுடைய அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் அஷ்ஷகூர், அதிகம் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அந்த சொற்பமானவர்களை ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே
பிரார்த்திக்கின்றேன். அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகின்றவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள், மிகவுமே நன்றிக்குரியவர்களாக இருப்பவர்கள் சொற்பமானவர்கள். அத்தகைய சொற்பமானவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் என்று உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்கின்ற போது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் ஆச்சரியம் மேலிட்டால் அவர்களும் பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் நீயும் என்னை அந்த கலீல் சொற்பமானவர்கள் ஒருவராக ஆக்கிவிடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சூரா சொல்கின்ற மையக்கருத்தாக இருப்பது மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு, தன்னை போஷித்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அவன் நன்றியுள்ளவனாக, மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் சொல்வதை பார்க்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.